அனைவருக்கும் வணக்கம். சிம்பிள் ட்ரிக்ஸ் ஃபார் ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸோட அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸோட இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்ப்போம். So this is the periodic table. So totally 118 elements are located, increasing order of atomic number. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ரெட் கலர் பாக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே மெட்டல்ஸ். ஸோ அதில் நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி ஆர்டரை தான் நம்ம இங்கே ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுவே ஒரு 6 சப் டாப்பிக்காக பிரித்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டெஃபினிஷன் ஆஃப் ரியாக்டிவிட்டி சீரீஸ். 2 tricks to memorize the reactivity series and methods of extraction of metals. அந்த மெட்டலில் அதனுடைய ரியாக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் ரியாக்டிவிட்டி சீரீஸ், பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு நான் மெட்டல், தட் மீன்ஸ் கேஸ் மாலிகுல்ஸ். பட் ஆனால் மெட்டல்ஸ்க்கு ஈக்குவலாக அதுவும் ரியாக்ட் ஆகிறதுனால அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் அதுவும் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி படிக்க போகிறோம். அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்பவுண்ட்ஸ். அந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த காம்பவுண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரீகேப். ஸோ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் படிக்கிறது மூலிமா என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் ஏற்கனவே பயன்படுது, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட்டு, டெஃபினிஷன் ஆஃப் ரியாக்டிவிட்டி சீரீஸ். The reactivity of metal is described as how easily an atom loses an electron. ஸோ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் எவ்வளோ ஈஸியாக அதனுடைய வேலன்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணுது, டொனேட் பண்ணிவிட்டு கேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஆர்டரை நம்ம கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டாசியம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ் பிகாஸ் இட் ஹேஸ் ஒன்லி ஒன் வேலன்ஸ் எலக்ட்ரான். So it is very easy to lose it and forming positive ion. We know very well metals எல்லாமே ஜென்ரலாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கேப்பபிள். அதனுடைய ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணோம்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி பாசிட்டிவ் அயனாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த டொனேட் பண்ணக்கூடிய, அதாவது லாஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய வேகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டொனேட் பண்ணுது, எவ்வளோ சீக்கிரமாக டொனேட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து பார்த்தா ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, அவனுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இட் இஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதனுடைய ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதனை அட்டைன் பண்ண முடியாதனால இட் இஸ் ரெடி டு லாஸ் த எலக்ட்ரான் ஆர் டொனேட்ஸ் த எலக்ட்ரான் டு அதர் எலமெண்ட். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுனால அதுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் காப்பர் இஸ் a weakly reactive metal because it has more valence electron. So it is harder for it to become a positive ion. அதுக்காக காப்பர் பாசிட்டிவ் அயனாக மாறாது அப்படின்னு மீனிங் கிடையாது. பிகாஸ் காப்பர் ஆல்சோ மெட்டல், அதுவும் கண்டிப்பாக பாசிட்டிவ் அயனாக மாறும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். பட் கம்பேரிங் வித் த பொட்டாசியம் இட்ஸ் ஸ்லோ. அதில் இருக்கக்கூடிய நிறைய அவுட்டரில் வேலன்ஸ் எலக்ட்ரான் நிறைய இருக்கிறதுனால அது டொனேட் பண்ணக்கூடிய அந்த நேச்சர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறையும், ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறையும், மந்தமாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் அதனுடைய ரியாக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா லெஸ் கம்பேர் தென் பொட்டாசியம். ஓகேங்களா? ஓகே, இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் எதுக்காக அப்படின்னா, ஒரு என்டையர் கெமிக்கல் ரியாக்ஷன், மெட்டல் பேஸ்டு ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் நமக்கு ஞாபகம் இருந்தால் தான், ரியாக்டிவிட்டி சீரீஸோடைய அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த ரியாக்ஷன்ஸ் கேரிட் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனுடைய ரியாக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியாக்டன்ட், ஆப்போனன்ட் எலக்ட்ரான் ரியாக்டானை வந்து பார்த்தா நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ட்ரிக்ஸ் டு மெமரைஸ் த ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ அந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டரை எப்படி ஈஸியாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறது, ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ். ஏன்னா நம்ம படிக்கும்போது படிப்போம், கொஞ்ச நேரம் கழித்து கேட்டோம்னா அந்த ஆர்டரை மாற்றி எழுதிடுவோம். ஸோ அந்த ஆர்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எப்படி ஈஸியாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அந்த ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக். ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள். Please stop calling me a careless zebra. Instead, try learning how copper saves gold and platinum. ஸோ இந்த ஆர்டரும் இந்த நம்மளுடைய மெட்டல்ஸோட அந்த ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தா ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்கள். ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ a careless zebra. Instead, try learning how copper saves gold, platinum. Potassium, sodium, calcium, magnesium, aluminum, carbon, zinc, iron, tin, lead, hydrogen, copper, silver, gold, platinum. இல்லை இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் தனியாக ஹைலைட் பண்ணியிருக்காரு. ரீசன் என்னன்னா தே ஆர் நான் மெட்டல்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி ஈக்குவலாக அதுவும் இருக்கிறதுனால அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாமில் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் மெட்டல். அதோட இம்பார்ட்டன்ஸ் அடுத்து என்ன அப்படின்னா, இந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய ஓர்ஸ்லேருந்து மெட்டலை எடுக்கலாம், மெட்டலை பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இம்பார்ட்டன்ஸ் அப்ளிகேஷனும் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஹை ரியாக்டிவ் மெட்டல், மாடரேட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அண்ட் லீஸ்ட் ரியாக்டிவ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னு 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஒவ்வொரு ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வேரியேஷன் ஆகும். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ், இதெல்லாம் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடியது. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம் அண்டு அலுமினியம். ஸோ இது ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி கேட்டையன்ஸாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன்று. ஓகேவா, ரைட். அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் த்ரூ எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ராலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் தென் கார்பன் அப்படியே இருக்குது. செகண்ட், ஜிங்க், அயன், டின், லெட். ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ரியாக்டிவிட்டி அந்த கேட்டகரியில் வரும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பை பர்னிங் வித் கோக், தட் மீன்ஸ் கார்பன். கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஓரோட வந்து ஹீட் பண்ணோம், பர்ன் பண்ணோம்னாவே அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், ஜிங்க், அயன், டின், லெட் இது 4ம் கார்பனுக்கு கீழே இருக்குது ரியாக்டிவிட்டி சீரீஸில். இதை கம்பேர் பண்ணும்போது கார்பன் வந்து மோர் ரியாக்டிவ். அப்போ அதனால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இதெல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராக்ட் பை பர்னிங் வித் கோக், கார்பன். அண்ட் தென் காப்பர், மெர்க்குரி, எக்ஸ்ட்ராக்ஷன் பை பர்னிங் டைரக்ட்லி இன் ஏர். ஸோ பெசமர் கன்வெர்டர் காப்பரில் பார்த்துருப்போம். ஸோ டைரெக்டாக ஆக்சிஜன் சப்ளையோடு நம்ம ஹீட் பண்ணோம்னாவே காப்பர் அண்ட் மெர்க்குரியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்லாம் தேவையில்லை. நோ நீட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பிகாஸ் தே ஆர் இன் த நேட்டிவ் ஸ்டேட். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் நோபல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இண்டிவிஜுவலாக வந்து இருக்கும். ஒன்லி எக்ஸ்டர்னல் இம்ப்யூரிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோடைய கெமிக்கலுக்கு அது வந்து காம்போசிஷனாக இருக்காது, தனியாக தான் இருக்கும். நேட்டிவ் ஸ்டேட்னா அது மெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. மெட்டல்ஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி எலக்ட்ராலிசிஸ், மெட்டல்ஸ் ஆஃப் மாடரேட் ரியாக்டிவிட்டி பர்னிங் வித் கோக், கார்பன், அண்ட் லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல் டைரக்ட்லி ஹீட்டிங் பை ஏர். ஓகேங்களா, ரைட். இதுதானா மெயினாக அப்படின்னா இதில் இன்னும் சப் மெத்தட்ஸ்லாம் சப் டாபிக்ஸ்லாம் போவோம். சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் வந்து பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் மெயினாக பேஸ்ட் ஆன் த ரியாக்டிவிட்டி சீரீஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணி அதனுடைய ஓர்ஸ்லேருந்து பிரித்து எடுப்போம். ஓகேவா, ரைட். தென் ரியாக்டிவிட்டி சீரீஸ், பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு கேஸ், நான் மெட்டல்னு தெரியும். அது இங்கே கொடுத்துருக்கிறதுனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கவனிங்க. மெட்டல் பிளேஸ்டு எபோவ் ஹைட்ரஜன் வில் டிஸ்பிளேஸ் த லெஸ் ரியாக்டிவ் ஹைட்ரஜன் அயான்ஸ் ஃப்ரம் த டைல்யூட் ஆசிட் ஆர் வாட்டர். ஸோ அது ரியாக்ஷன் அங்கே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். மெட்டல் பிளேஸ்டு எபோவ் ஹைட்ரஜன் will displace the less reactive hydrogen ions. அதாவது அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா மெட்டலும் டைல்யூட் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது அதோட லெஸ் ரியாக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை வந்து ஈஸியாக டிஸ்பிளேஸ் பண்ணும், அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்து மெட்டல் பிளேஸ்டு பிலோ ஹைட்ரஜன் will not displace the hydrogen ions, no reaction, நடக்காது. ஸோ ரீசன் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதெல்லாம் ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டியை விட குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இட் cannot replace the or displace the hydrogen ion. ஓகேங்களா, ஏன்னா மேலே இருக்கக்கூடியதெல்லாம் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஹை ரியாக்டிவிட்டி. ஸோ அதனால் ஈஸியாக டிஸ்பிளேஸ் பண்ண முடிஞ்சுது டைல்யூட் ஆசிட்லேருந்து. இது லோ ரியாக்டிவிட்டியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை வந்து ஈஸியாக டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸில் ஆசிட் பேஸ் டாபிக் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்டில் ஒரு சில மெட்டல்ஸ் வந்து எக்ஸப்ஷன், அது வந்து ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் தான். பிகாஸ் ஆஃப் காப்பர், சில்வர், கோல்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஹைட்ரஜன் கேஸை ரீப்ரொடியூஸ் பண்ணாது. ரீசன் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது லெஸ் ரியாக்டிவ். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்காக தான் இந்த ஹைட்ரஜன் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ரைட். தென் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த காம்பவுண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ப்ரிஃபர் டு ரிமைன் அயனிக் ஃபார்ம் இன்ஸ்டெட் ஆஃப் எலமெண்டல் ஆர் மெட்டலிக் ஃபார்ம். இந்த ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ் எல்லாமே எப்பவுமே அயனிக் ஃபார்ம்லேயே இருக்கிறதுக்கு ஆசைப்படும். ஒரு நார்மல் எலமெண்ட்டாவோ அல்லது மெட்டலிக் ஃபார்மில் எப்பவுமே இருக்காது. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்து ஆல்வேஸ் இட் ப்ரிஃபர் டு டொனேட் த எலக்ட்ரான் அண்ட் ஃபார்ம் அயனிக் ஃபார்ம்ஸ். ஓகேவா? தென் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஹை அப் இன் reactivity series are highly stable to heat, not easily decomposed by heat. இந்த ஹை ரியாக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸால் உருவான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஹை ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக வந்து ஹீட்னால டீகம்போஸ் பண்ண முடியாது. அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் லோ டவுன் இன் ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆர் லெஸ் ஸ்டேபிள் பை ஹீட், ஈஸிலி டீகம்போஸ் பை ஹீட். ஸோ ஹீட்டை வந்து பார்த்தா ஹீட்டிலேருந்து ஒரு லெஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஹீட்டை கொடுத்தாவே ஈஸியாக டீகம்போஸ் ஆகி another substance of form ஆயிரும். So this is the information about the stability of metal compounds. ஓகேவா? ரியாக்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, எங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பாருங்கள். பொசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ் கேன் பி ப்ரிடிக்டட் பை கேரிங் அவுட் த ரியாக்ஷன்ஸ் யூஸிங் த ரியாக்டிவிட்டி சீரீஸ். வெதர் இட் மெட்டல் பிலாங்ஸ் to more reactive metals, moderate reactive metals and least reactive metal. ஸோ அந்த மெட்டலோட பொசிஷனை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மோர் ரியாக்டிவா, ஹை ரியாக்டிவா, இல்லை லீஸ்ட் ரியாக்டிவா, மாடரேட் ரியாக்டிவா அப்படிங்கிற அந்த கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ யூ நோ வெரி வெல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாக என்ன. A displacement reaction is one where more reactive metal will displace less reactive metal. யார் ரொம்ப வலிமையாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா வலிமை குறைவாக இருக்கும், பவர் கேப்பபிள் கம்மியாக இருக்கவங்க வந்து போட்டி போடும்போது ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் டிஸ்பிளேசஸ் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் ஃப்ரம் இட்ஸ் காம்பவுண்ட். அப்படி பார்த்தோம்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மெக்னீஷியம் அண்ட் காப்பர் சல்பேட் ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது மெக்னீஷியம் டிஸ்பிளேசஸ் த காப்பர் ஃப்ரம் த காப்பர் சல்பேட். மெக்னீஷியம் வந்து காப்பர் சல்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டு அந்த சல்பேட்டோடு சேர்ந்து மெக்னீஷியம் சல்பேட் ப்ளஸ் காப்பராக ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன் ஃபீஸபிளா இல்லையா அப்படிங்கிறது, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இங்கே 2 மெட்டல் இருக்குது, ஒன்று மெக்னீஷியம் இன்னொன்று காப்பர். ஸோ அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இஸ் டாப், தென் காப்பரை கம்பேர் பண்ணும்போது மெக்னீஷியம் வந்து மேலே இருக்கும், அதாவது மோர் ரியாக்டிவ் கேட்டகரியில் இருக்கும். அப்போ காப்பரை கம்பேர் பண்ணும்போது மெக்னீஷியம் மோர் ரியாக்டிவாக இருக்கிறதுனால காப்பர் சல்ஃபேட்லேருந்து ஈஸியாக காப்பரை வெளியே அனுப்பிட்டு சல்ஃபேட்டோடு சேர்ந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர் டிஸ்பிளேஸ் ஆக முடியும். ஸோ இது பிகாஸ் ஆஃப் த ரியாக்டிவிட்டி, மெக்னீஷியம் மோர் ரியாக்டிவாக இருக்கிறதுனால இது பாசிபிள். ஓகேவா? ரைட். அண்ட் தென் reactivity series can be used for the application of electrolysis. ஸோ எலக்ட்ராலிசிஸ்லேயும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 கேத்தோட ஆனோட எடுத்துப்போம். ஸோ அங்கேயும் இந்த மோர் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ் பேஸ் பண்ணி தான் நம்ம அங்கே எலக்ட்ரோடு இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரஸ்டிங். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் அயன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது ரஸ்ட் ஆகாமல் நம்ம பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மெத்தட்ஸில் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகம். உதாரணத்துக்கு எலக்ட்ரோ பிளேட்டிங், ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை வந்து பார்த்தோன்னா நம்ம கோட் பண்ணுறது, எலக்ட்ரோலைசிஸ் மூலிமா வந்து கோட் பண்ணுவோம். அது டெக்கரேட்டிவாகவும் இருக்கலாம், ப்ரொடக்ஷனாகவும் இருக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது எலக்ட்ரோ பிளேட்டிங்கில் யூஸ் ஆகக்கூடியது. அண்ட் தென் கேல்வனைசிங் அண்ட் சாக்ரிஃபைஷியல் ப்ரொடக்ஷன். ஸோ அயன் மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஜிங்க்கை வந்து பார்த்தோன்னா அயன் மேலே கோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷீட் ஆர் ராடுக்கு பேர் தான் கேல்வனைஸ்டு ராட் ஆர் ஷீட்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேல்வனைசேஷன் சொல்லுவோம். ஏன் சார் ஜிங்க் வந்து அயன் மேலே கோட் பண்ணணும் அப்படின்னா, ஜிங்க்கை அயனை கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் மோர் ரியாக்டிவ், அது மேலே இருக்கும். ஸோ அப்போ அது மேலே கோட் பண்ணும்போது அப்படிங்கிறது ஜிங்க் வந்து
மேலே கோட் பண்ணுறதுனால ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி ப்ரொடக்ட் பண்ணும். அப்போ ரஸ்டிங்லும் தடுத்துக்கலாம். அண்ட் தென் சாக்ரிஃபைஷியல் ப்ரொடக்ஷன் அதே மாதிரி தான். அயன் மெட்டீரியல் மேலே மெக்னீஷியத்தை கோட் பண்ணுவோம். ஸோ அப்போ மெக்னீஷியம் வந்து பார்த்தோன்னா அயனை விட மோர் ரியாக்டிவ். ஸோ அப்போ அது மேலே கோட் பண்ணுறதுனால அது அயனை வந்து பாதுகாக்கும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸில் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அண்ட் தென் அலுமினியமும் இருக்குது. அலுமினியத்தோட அல்லாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஏரோப்ளைன் பார்ட்ஸ், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய குக்கிங் வெசல்ஸ்லேருந்து நிறைய யூசஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபார் வி டிஸ்கஸ்ட் மெட்டலோடைய ரியாக்டிவிட்டி சீரீஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு செல்ஃப் எவல்யூஷனுக்காக ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவோட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ இந்த 5 கொஷினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.